வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பத்திற்கான இன்றைய செய்தி. நாம் தொடர்ந்தாற்போல் ஆன்ம உலகின் விதிகள், த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேல் அப்படின்ற இந்த புத்தகத்திலிருந்து தினசரி ஒவ்வொரு செய்திகளை நாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி 16வது நாளாக இன்றைய தினம் நாம் அடுத்த ஒரு நகர்தல் அந்த புத்தகத்தில் அந்த பிஸ்பி மற்றும் ரத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம போகலாம். இது 30/4/1981 அன்று அவங்க சொல்லி எழுதப்பட்டதாக இதில் இருக்குது. அதாவது தீமையை எதிர்த்து போராடுங்க அப்படின்ற டாப்பிக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு வேலைகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு செஞ்சிட்ருக்குறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இதை செய்கிறத. அப்படி செய்கிறதன் மூலயமா நாங்கள் இருக்கிற நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களை வழிநடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சில ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா, தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இதை மேலே வரணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆவி உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு சில பேருக்கு ஒரு வேலை பிடிக்குது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களில் அவங்களுக்கு வழிகாட்டுதலுக்கோ அல்லது அவங்களுக்கு இங்கே உள்ள பற்றி நல்ல அறிவுரைகளை வழங்குவதற்கோ எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதையும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அந்த வேலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்போது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, உடற்களைப்புகளால் வலிகளால் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, பொய்வாழ் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களையெல்லாம் நாங்கள் விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக போராடுறோம். ஆனாலும் நீங்கள் அந்த ஸ்தூல உடலில் இருக்கின்ற வரைக்கும் ஸோ அதனுடைய அந்த எடை நம்ம தாங்கிறதுல அதில் இருந்து தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் கடந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யாருடைய கைகள்லையும் இல்லை. அந்த மாதிரியான விஷயம் யாருடைய கைகள்லையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கடவுள் சில விதிமுறைகளை அவர் வச்சுருக்காரு. அதில் ஒருபோதும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் எந்த ஒரு இதுவும் மாற்றம் பண்ண முடியாது. ரெண்டாவது, அதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கவும் கூடாது. உங்களுடைய சரியான பாதையில் கொண்டு சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சில ஆன்மாக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிமையாக நடந்துக்கிறீங்க. அதாவது தீய ஆன்மாக்கள் உங்களோட இருக்கிற இல்லையா, அந்த தீய ஆன்மாக்கள்கிட்ட நீங்கள் இனிமையாக நடந்துக்கிறீங்க. அந்த மாதிரி இனிமையாக நடந்துக்கிறதுனால அதுக்கு இன்னும் சக்தியும் கிடைக்குது. அதிகமாக அதை ஊக்குவிக்கிறீங்க. அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் நடந்துக்காதீங்க. உங்களோடு இருக்கக்கூடிய தீய ஆன்மாக்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்காதீங்க. அவங்கக்கிட்ட இனிமையாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தீய ஆன்மாக்கள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க செய்கிறதுக்கான ஒவ்வொன்றுக்கும் உள்ள நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது என்ன மாதிரியான ஆன்மாக்கள் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அவங்க பல பேருக்கு தீமை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நபரை நாம் நம்பலாமா நம்பக்கூடாதா, எப்படி நம்ம பண்ணுறது, ஒரு 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 விஷயம் இருக்குது. ஒருத்தர் புதுசாக வர்றாங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய உள்நோக்கம் தெரிஞ்சுதுன்னா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் உள்நோக்கமே எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அவருடைய உள்நோக்கம் நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது நல்ல ஆன்மாவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அவருடைய உள்நோக்கம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருது, இல்லை உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த மாதிரியான சந்தேகம் உங்களுக்குள்ளே வர்றப்ப நாங்கள் ஆவிகளாகிய நாங்கள், இந்த ஆன்மாக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட வர்றோம். ஸோ அது ஒரு வேளத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு எங்களால் உங்களை வழி நடத்த முடியும். ஆனால் இந்த ஆன்ம உலகத்தோட தொடர்பு இல்லாதவங்களோட நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடவுளிடம் உதவி கேளுங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அவர் உங்களை என்ன பண்ணுவார்னா சரியான வழியில் நடத்துவார். எப்பொழுதுமே தீயவங்ககிட்ட நம்ம இனிமையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள ஊக்குவிக்கிறதா ஆகிடும். அதனால் அந்த மாதிரியான நபர்கள்ட்ட நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னும். அடுத்ததாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு தலைப்பாக, உண்மையான ஆழ்விருப்பத்தால் மட்டும்தான் இந்த மாற்றத்திற்கு வழிவகுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுள் அன்பும் பரிவும் நிறைந்தவர். அவர் ஒரு நல்ல ஒரு நீதிபதியாக இருக்கார். ஒவ்வொரு ஆன்மாவும் உயர்ந்த நிலை அடையணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் முடிவெடுக்கிறாரு. அப்போது அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆன்மாக்களை வழிநடத்துறதுக்காக கடவுள்கிட்ட நிறைய பேர் அதை பணி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களும் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அன்பும் பரிவும் கொண்டவங்களாக தான் இருக்காங்க.
ஒரு தீய ஆன்மா வந்து உயர்ந்த நிலைக்கு வர விரும்புது அப்படின்னு சொல்லலாம். தன்னை மேம்படுத்திக்கணும், அதுக்கு விருப்பம் அவருக்கு இல்லாமலும் இருக்கலாம். அந்த விருப்பம் அவருக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் நலிவுற்று தான் இருப்பாங்க. அதாவது உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்லது உயர்வான நிலையில் இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து நலிவுற்று தான் இருக்கும். அப்போ ஒரு நேரத்துலையும் அதால் வந்து உயர முடியாது. அப்படின்னா தவறான வழிகளிலிருந்து விடுபட்டு தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான விருப்பம் அவருக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சொந்த ஆழ் விருப்பம் அற்புதங்களை நிகழ்த்தும் உயர்ந்த நிலை ஒன்றை எட்ட வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் வந்து அந்த நிலையை நோக்கி நகரவே இல்லை, அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். என்னென்னா இந்த கேள்வி உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. நான் என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் உண்மையிலேயே விரும்புகிறேனா, அப்படி இல்லை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவதாக பாசாங்கு செய்கிறேனா அப்படின்னு நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் உண்மையிலேயே நம்மளுடைய ஆள் விருப்பம் என்ன என்பதை போலி விருப்பம் என்ன என்பதும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நீங்கள் உங்களை குறித்து ஒரு சுய ஆய்வு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த விருப்பம் உண்மையானதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி அல்லது ஒரு பாசாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுதிங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து அதில் வந்து தீவிரமாக உங்களை வந்து ஏமாற்றிக்கொள்வதை நிச்சயமாக நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உண்மையானதை மேம்படுத்தி கொள்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஆன்மாக்கள்லாம் குறைவாகவும் மோசமான ஆன்மாக்கள் வந்து அதிகமாகவும் இப்போ இருக்கிறாங்க. ஒரு மோசமான ஆன்மாவை மேம்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது ஒவ்வொரு நல்ல ஆன்மாவினுடைய கடமையாக இருக்குது. அதை யாராலும் இன்னொருத்தவங்க வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அது தானாக அவருக்குள் இருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் மேம்பட விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு தீய ஆன்மா பல 100 முறைகள் கூறினாலும் அது அவருக்கு உதவாது. எங்கள்கிட்டேருந்து கிடைக்கும் அறிவுரைகளையும் வழிகாட்டுதலும் கூட அவருக்கு உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தவறான பாதையை விட்டு விலகி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்பட்டுட்டு எந்த உங்களுடைய ஆழ் மனசில் உள்ள விருப்பத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணுன்றாங்க. அப்போ ஆவி உலகத்துலேருந்து நாங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களை தவறான வழிகளிலேருந்து உங்களை வெளிக்கொணர்வதற்கு கடவுளால் கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு ஆழ்மனதை கொடுத்துருக்கிறார். அது ஒருபோதும் அதை குறிக்கிட மாட்டார். அதில் நீங்கள் என்ன தான் தவறு செஞ்சீங்கனாலும் ஆழ்மனம் நிச்சயமாக உங்களுக்கான தண்டனை வழங்கும். முன்னேறத்துக்கு நீங்கள் உண்மையிலேயே கடினமாக முயற்சி மேற்கொள்ளலை அப்படின்னா இன்னும் கீழ்மட்ட நிலையில் தான் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா உண்மையிலேயே உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்வது மட்டும்தான் வழி. அது வேறு எந்த வழியும் உங்களுக்கு உதவாது. மேம்பட வேண்டும் என்ற உண்மையான விருப்பமும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிரார்த்தனை செய்வதோ அல்லது கடவுள்கிட்ட முறையிடுவதோ உங்களுக்கு ஒருபோதும் உதவாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற தீய ஆன்மாக்கள் அப்படின்னு இருக்காங்களே அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் மற்றவங்களுக்கு கெடுதலை விளைவிக்கிறதே அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு நாம் என்றைக்குமே உதவி செய்யக்கூடாது. நான் பாவம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு செய்கிற உதவினால் அவர் இன்னும் பல கெடுதல்களை செஞ்சிட்ருப்பார். அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் இனிமையாகவும் பேசாதீங்க, அவங்கள ஊக்குவிக்காதீங்க. அவங்கள விட்டு விலகி இருப்பதோ இல்லை அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தணும். ரெண்டாவது ஒரு ஆழ் விருப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசுலேருந்து வரணும். இப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்களாக இருக்கிறதும் யாரோட கையில் இருக்குது அப்படின்னா கடவுளால் அது எதையுமே மாற்ற முடியாது. எங்களாலையும் இந்த உலகத்துலேருந்து மாற்ற முடியாது. அது நீங்கள் தேர்ந்தெடுப்பின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய ஆழ்மனம் சொல்கிறதை கேட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான நல்லதோ அல்லது நல்லது இல்லாததோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத சரியான முறையில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே நல்லவையாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இதோட இந்த பதிவை நம்ம நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.